Hi friends, welcome back to Kongodukle. இன்னைக்கு நம்ம அவகேடோ யூஸ் பண்ணி 1 மினிட்ல டக்குன்னு எப்படி ஒரு சாஸ் பண்ணி பாஸ்தா பண்ண போறோம்னு பார்க்க போறோங்க. இன்னைக்கு நான் அதுக்கு ஸ்பெகட்டி எடுத்திருக்கேன். சோ அதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்பெகட்டிங்க இது வந்து வீட் ஃப்ளோரில் ஆனது. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஒரு கைப்பிடி அளவு பார்க்க கம்மியாக இருக்கும், ஆனால் வெந்ததுக்கப்புறம் நிறையா வருங்க. ஸோ இது 3 பேர்த்துக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதை எப்படி வேக வைக்கலாம்னு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிக்க வச்சுடுங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சாச்சு. கொதிச்சோடனே இதில் வந்து நீங்கள் சும்மா ஒரு 2-3 ட்ராப் எண்ணெய் விட்டுக்கோங்க. இது எதுக்குன்னா அந்த ஸ்பெகட்டி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் அந்த ஸ்பெகட்டிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் நீங்கள். இப்போ பாருங்கள், தண்ணி கொதிச்சிருக்குல்ல, இதில் நம்ம வந்து இந்த ஸ்பெகட்டி எடுத்ததை போட்டுருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கீழே பார்ட் வந்து வெந்தோடனே உங்களுக்கு அது அப்படியே வளைஞ்சு கொடுக்கும். அப்போ நம்ம வந்து இந்த மேல் பார்ட்டை அப்படியே ஸ்பைரலாக நம்ம பண்ணி விட்டுடலாம் கரண்டியில். கொஞ்சமாக லைட்டாக வேக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அது கொஞ்சம் சாஃப்டாக ஆரம்பிச்சிருக்கு. அப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா மேலே இருக்கிறத அப்படியே மடித்து திருப்பி விட்டுருங்க. திருப்பிட்டு 12 மினிட்ஸ் விட்டுருங்க. அப்போ தான் இது நல்லா வேகும். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் போலாச்சு. இப்போது நீங்கள் ஒரு தடவை கலக்கி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி 5 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் பண்ணுங்கள். ஒரு அவகேடோ நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நல்லா உங்களுக்கு வந்து பழுத்திருக்கணும். ஸோ அது எப்படி தெரியும்னா, இந்த கலர் பாருங்கள், இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கும். கொஞ்சம் பிளாக்கிஷ் க்ரீன் கலரே தெரியாது. அப்போ தான் வந்து அது பழுத்திருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம அந்த பாஸ்தா வெந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எண்ணெயில் இந்த வெங்காயம் வதக்கி அதில் தான் பாஸ்தா போட்டு செய்வோம். அதுக்காக இந்த கடலை பார்த்திங்கன்னா நான் கடைசியாக இதை வந்து இடித்து எடுத்துப்பேன். சும்மா 1-2 இடிச்சிட்டு நீங்கள் கடைசியாக இறக்குறப்போ இந்த கடலையை நீங்கள் மேலே தூவி இறக்கலாம். இது வந்து உங்களுக்கு க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் அதுக்காக. அப்புறம் பெப்பர் வந்து காரத்துக்கு இதில் நம்ம வேறு எதுவும் சேர்த்த மாட்டோம். ஸோ இந்த பெப்பர் வந்து கடைசியாக நீங்கள் க்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ என்னென்ன வந்து நம்ம சாஸ் பண்ணுறதுக்கு அரைக்கிறோன்னு பார்க்கலாம். கொத்தமல்லி, பூண்டு, லெமன் ஜூஸ் நான் இதில் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு இது கூட நீங்கள் சேர்த்தணும் சாஸ்க்கு. நம்ம இந்த அவகேடோ இதை எப்படி கட் பண்ணணும்னு நான் காட்டுறேங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் இப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணால் ஓப்பன் ஆகிடும். இப்போது இந்த சீட் எப்படி ரிமூவ் பண்ணோன்னா ஒரு ட்விஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு சீட் வந்துடும். அவ்வளோதான். இப்போது இந்த அவகேடோ வந்து நீங்கள் ஜஸ்ட்டு ஓரம் ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணிங்கனாவே வந்துடும். அவ்வளோதான். பாருங்கள். இப்போ இதை நீங்கள் கட் பண்ணி மிக்சரில் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போது நான் இதில் அவகேடோ ஆட் பண்ணிட்டேன். இது வந்து நீங்கள் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா பேஸ்டாகி எடுத்ததுக்கப்புறம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில், இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயில் ஒரே டேபிள் ஸ்பூன் ஊற்றி ஒரே ஒரு தடவை பல்ஸ் மட்டும் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் அவகேடோ பூண்டெல்லாம் போட்டு அரைக்கிறப்போ கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா கடைசியாக ஆலிவ் ஆயில் விட்டு ஒரு தடவை பல்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும். பாருங்கள், கலரே எவ்வளோ அழகாக இருக்குது. நூடுல்ஸ் பாருங்கள் நல்லா வெந்தாச்சு. எப்படி வெந்திருக்குன்னு தெரியணும்னா நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு கையில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள், கட் ஆகிடணும். ஸோ இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் இப்படி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்த வெங்காயம் இதெல்லாம் வதக்கிறக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி வந்து ட்ரெயின் ஆகிடும். ஸோ இதை அப்படியே வச்சுடுங்க. இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கிறேன். ஆலிவ் ஆயில் தான் எடுக்கணும்னு கம்பல்சரியாக இல்லை, நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஆயிலே யூஸ் பண்ணலாம். இப்போது நம்ம எடுத்திருந்த ஆனியன் ஸ்லைசஸ் இதில் போட்டுருங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போது நம்ம எடுத்திருந்த நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சாஸ் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நீங்கள் இதைய இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு இதை இப்படி எடுத்து டர்ன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எல்லா சாஸும் இதில் மிக்ஸ் ஆகிடும். பாருங்கள், சாஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இப்போ நான் இதில் கொஞ்சம் பெப்பர் க்ரஷ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் நிலக்கடலை வந்து நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் வந்து இப்போ ஆட் பண்ணி
கலக்கியும் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் சாப்பிட்றப்போ மேலே ஆட் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதை மறுபடியும் ஒரு தடவை கிளறி விட்டுருங்க. நான் பாருங்கள் கொஞ்சமாக மொசரல்லா சீஸ் வந்து கடைசியாக ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல், இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஃப்ரீயாக விட்டுறலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட அவகேடோ பாஸ்தா ரெடி ஆயாச்சு. அவகேடோ நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம டேஸ்டாக இருக்குது. டிப் ஆஃப் த டேங்க, இன்னைக்கு நம்ம பண்ண இந்த 1 minute அவகேடோ சாஸை நம்ம வந்து ஃப்ரைஸ், நாச்சோஸ், கிறிஸ்ப் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு வந்து நம்ம டிப்பாக கூட யூஸ் பண்ணலாங்க. ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே வர ஒயிட் ஐகான் ப்ரெஸ் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.